தேங்காய் மிட்டாய் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஜீனியில் செய்யலை, நான் வந்து வெல்லத்தில் தான் செய்கிறேன். ஜீனியில் செய்கிறத விட வெல்லத்தில் செஞ்சால் நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது, அயன் சத்து கூட. அதனால் வெல்லம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து வெல்லத்தில் செய்ய போகிறேன். நல்ல வெல்லத்தை வந்து தட்டிக்கணும். தட்டி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வர அளவுக்கு தட்டி வச்சுட்டு, நம்ம எந்த பாத்திரத்தில் தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோமோ அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அடியில் வந்து கனமான பாத்திரமாக பார்த்து வச்சுட்டு அதில் வந்து வெல்லத்தை சேர்த்துடணும். வெல்லத்தை சேர்த்துட்டு அளவாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அளவான தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். தீயையும் நம்ம வந்து அளவாக வச்சுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது அடுப்பை. அப்புறம் ஏலக்காய், நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பொடி இல்லை, ஏலக்காவை வந்து நான் தட்டி தான் போட்டிருக்கேன். சின்ன உரலில் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏலக்காவும் அந்த வெல்லத்தையும் நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து 2 பிரின்சஸ் இருக்காங்க. 2 பிரின்சஸ்க்குமே வந்து இந்த தேங்காய் மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் மிட்டாய்னு இல்லை, இனிப்புனாலே ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பிரியர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காண்டியே நான் இன்றைக்கி செய்கிறேன். இதுக்கு வந்து 2 பெரிய தேங்காய் எடுத்துக்கணும். பெரிய தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவனாலும் துருவிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த தேங்காயை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பாகு வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்பீடாக வச்சோம்னா அடுப்பை வந்து கொஞ்சம் தீ அதிகமாக வச்சா இப்படி தான் வெளியே வந்துடும், நுரையாக வந்து வெளியே வந்துடும். அதனால் தீயை குறைச்சே வச்சு நம்ம கிண்டணும். அப்போ தான் பாகு வந்து வெளியே வராது, இல்லைன்னா ரொம்ப இந்த மாதிரி வந்து வெளியே வந்துடும். நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த பதம் தெரியும் நம்மளுக்கு. பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டும் கையில். அந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு பதம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல, துருவின தேங்காய், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்பையும் தீ குறைச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ளேவர், நமக்கு ஸ்மெல்லே நல்லா பயங்கரமாக இருக்கும். எனக்கே நம்மளாக இவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மிட்டாய் செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தேங்காய் மிட்டாய் செஞ்சது. அந்த வெல்லத்துக்கும் அந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்கும் தேங்காய்க்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கிண்டிட்டு அந்த நமக்கே தெரியும், அடியில் ஒட்டாது. கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம்னா அடியில் ஒட்டாது. நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு அந்த பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி வச்சுட்டு நல்லா நமக்கு தெரியும்ல, கொஞ்சம் அப்படியே அந்த சூடோடவே வந்து அந்த பிளேட்டில் மாற்றிடணும். மாற்றிட்டு அப்படியே சரி பண்ணி வச்சுருங்க. லைட்டாக சூடு ஆறினோடனையும் நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். கத்தியிலே வந்து பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் காயவை எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் மிட்டாய். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாலேயே செஞ்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் தேங்காய் மிட்டாய். இதுக்கு முன்னாடி நான் ஜீனியில் தான் செஞ்சேன், இப்போ தான் நான் மண்டவளத்தில் செஞ்சுருக்கேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.